இந்தியா பயன்படுத்தப்படக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸ் பற்றி நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்தியா பயன்படுத்தக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்றது எந்த நாட்டு தொழில்நுட்பத்தை சேர்ந்தது அப்படின்ற விவரத்தை பார்க்கலாம். இந்த தற்கொலை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து தான் பாகிஸ்தான் அதிக அளவுக்கு மிரண்டு போயிருக்கு. பெங்களூருல இந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தற்கொலை ட்ரோன்கள் தயார் செய்யப்படுது. எந்த நாட்டுடைய தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்பா டிசைன் மற்றும் இஸ்ரேலுடைய எல்பிட், இந்த ரெண்டு நிறுவனங்களுடைய கூட்டு முயற்சி தான் இந்த ஸ்கை ஸ்ட்ரைக்கருடைய சூசைட் ட்ரோன்களுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்ல முடியும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது குறைந்த அளவில் தயார் செய்யக்கூடியது. அதாவது 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது ஒரு ஆரம்பகட்ட பணிகளை முடிச்சிடலாம். இதனுடைய தாக்கும் திறன் அப்படின்னு பார்க்கும்போது 100 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய தாக்கும் திறன் அப்படின்றது இருக்கு. வெடிமருந்து 10 கிலோ வரைக்கும் அதனுடைய வார்ஹெட் சுமந்து போகும். இதுதான் இந்த சூசைட் ட்ரோனுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்ல முடியும். சூசைட் ட்ரோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதிக அளவுக்கு இது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் டிராவல் பண்ணக்கூடியது. அதாவது நான் டிராவல் பண்றேன் அப்படின்ற எந்த விதமான சத்தமும் இருக்காது. இது ஒன்ஸ் நீங்க லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அங்க மேனோவர் பண்ணிட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். தன்னுடைய ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரேடார்லையும் ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட தன்னுடைய டார்கெட்டை நோக்கி கிட்ட போயிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவை உடனடியாக வெடிவைக்கும். ஸோ ஆளே இல்லாம ஒரு ஏவுகணை மாறியும், இன்னொரு பக்கம் அது ரொம்ப மோசமாக தாக்கக்கூடிய ஒரு வெடிகுண்டாகவும் இது செயல்படக்கூடியும் அப்படின்றதுனால தான் இதை சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய பல பகுதிகளில் இந்த சூசைட் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்தியா கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2021 இந்தியா ஏறக்குறைய 100 ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கு. ஸோ இன்னும் அதுக்கு அடுத்தடுத்து வந்த வருடங்கள்ல இது மாதிரியான நிறைய சூசைட் ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்ஸ்களை இந்தியா வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் பகிரப்பட்டிருக்கு.